எங்கள் வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நேற்று நைட்டே யோசிச்சு வச்சுருந்தேன் பாப்பாவுக்கு வந்து காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு வெஜிடபிள் பிரியாணி வந்து செஞ்சு கொடுத்துர்லான்னு. ஆனால் காலையில் எந்திரிச்சதுமே அப்படியே மைண்டு மாறிடுச்சு. நான் பாட்டுக்கு வந்து காய் சாப்பாடு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு தக்காளி சாப்பாடுக்கு அடுத்தது நிறைய பேர் வீட்டில் அடிக்கடி வந்து இந்த காய் சாப்பாடு தான் வந்து செய்வாங்க. எங்கேயாவது ஒரு நாள் ட்ரிப்பெல்லாம் போகிறதுனா அடிக்கடி இந்த மாதிரி காய் சாப்பாடு செஞ்சு தான் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பிரியாணி மாதிரி இருக்காது. ரொம்ப அதிகமாக காரம் எதுவுமே இல்லாமல் மசாலாஸ்லாம் அதிகமாக இல்லாமல் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து பட்டாணி கேரட்லாம் போட்டு செய்யலான்னு தான் நினச்சேன். ஆனால் மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்கல. எனக்கு பீன்ஸ் மட்டும்தான் கிடச்சிது. ஸோ கூட வந்து மீல் மேக்கர் சேர்த்து வந்து ரெடி பண்ணிவிட்டேன். பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு சாப்பாடு மட்டும்தான் கொடுத்து விட்டுருந்தேன். தயிர் பச்சடி வந்து அவளுக்கு பெருசாக பிடிக்காது. ஸோ அதனால தான் மாதுளம்பழம் மட்டும் உரித்து ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வேன் ஸ்நாக்ஸ்க்கு முறுக்கு வந்து போட்டு கொடுத்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.